பாமகவில் தந்தைக்கும் மகனுக்குமான மோதலுக்கு 3 சந்திப்புகளும் உறுதிமொழிகளும் தான் காரணம் என்கிற புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை கலட்டிவிட்டது அதிமுக. அதே சமயம் வட தமிழகத்தில் வலுவாக உள்ள பாமகவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சித்தார் எடப்பாடி பழனிசாமி. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை தைலாபுரம் தோட்டத்திற்கு அனுப்பினார். டாக்டர் ராமதாஸ் சி.வி. சண்முகம் சந்திப்பும் நடந்தது. அந்த சந்திப்பில் அதிமுக கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார் ராமதாஸ். இதற்கான பரிசுத் தொகையும் பேசி முடிக்கப்பட்டதாம். அந்த சமயத்தில் தங்களுடனான உறவை முறித்து கொண்டதால் அதிமுக தலைமை மீது பாஜக தேசிய தலைமைக்கு கடும் கோபமும் உண்டானது. மேலும் அதிமுக பாமக கூட்டணி உருவாகலாம் என்கிற பேச்சும் ராமதாஸ் சண்முகத்தின் சந்திப்பையும் அறிந்த பாஜகவின் தலைமையோ அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்தால் அதிமுகவுக்கு அது ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் என்றும் கணக்கிட்டது. இதனைத் தொடர்ந்துதான் தமிழக பாஜகவுக்கு சில உத்தரவுகள் டெல்லியிலிருந்து கிடைத்திருந்தன. குறிப்பாக எந்த முயற்சி வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் பாஜகவுடன் தான் பாமக கூட்டணி வைக்க வேண்டும் என்பது அந்த உத்தரவு. உடனே அன்றைக்கு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பாஜகவை சேர்ந்த சினிமா தொழிலதிபர் ஐசரி கணேசை சந்தித்து விவாதித்திருக்கிறார். மேலும் அவர்கள் இருவரும் அன்புமணியை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். கிழக்கு கடற்கரை சாலை பங்களாவுக்கு அன்புமணியை வரவழைத்தனர். அந்த பங்களாவில் தனது மனைவியுடன் சென்று அவர்களை சந்தித்தார் அன்புமணி. மேலும் பாஜகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளனர். 3 மணி நேரம் நடந்த அந்த சந்திப்பில் பாஜகவுடன் தான் கூட்டணி, இது உறுதி என்று அன்புமணி வாக்கும் கொடுத்துவிருக்கிறார். இதற்காக கனமான பரிசுகளும் பேசி முடிக்கப்பட்டுள்ளன. அதே சமயத்தில் தான் பாஜகவுடனான கூட்டணியை முறித்து கொள்ள உடனே திமுக குடும்பத்தின் விவிஐபியான சபரீசன் அன்புமணியுடன் பேசியுள்ளார். இருவரின் சந்திப்பும் நடந்துள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையிலோ ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் வெடித்துள்ள நிலையில் இருவரும் யாருக்கு செல்வாக்கு என்பதை அறிய கடந்த 3 தினங்களாக மாறி மாறி ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறார்களாம். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் சற்று சமீபத்தில் நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணி அவர்கள் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தும் முடிவை ஒன்று எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதாவது ராமதாஸ் அன்புமணி இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக தற்போது பாமக கட்சி 2ஆக உடைந்துள்ளதாகவும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் கட்சியிலோ அன்புமணிக்கான ஆதரவு அதிகம் உள்ளது. இதை பயன்படுத்தி திமுகவின் முக்கிய புள்ளிகள் அன்புமணியை கடந்த 1 வாரமாக தொடர்பு கொண்டு பேசி வருகிறாராக தகவல்கள் வெளியானது. ஆனால் எதற்கும் செவிசாய்க்காமல் இருந்த அன்புமணி திடீரென ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பினை தொடர்ந்து ஸ்டாலின் அன்புமணிக்கு எம்பி பதவி கொடுக்க கூட முன்வந்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாமக கட்சி தலைவரான ராமதாஸை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.